நெல்லையிலிருந்து செய்தியாளர் செல்வராஜும் இணைப்பில் இருக்கிறார். செல்வராஜ், தொடர்ந்து தமிழகம் சாலை விபத்துகள்ல முதலிடமா இருக்கக்கூடிய இந்த ஒரு சூழல்ல நெல்லை மாவட்டத்துல சாலைகள் எப்படி காணப்படுகிறது? தொடர்ந்து இந்த சாலை விபத்துகளுக்கு என்ன காரணமாக பார்க்கப்படுகிறது? நிஷ்மா மௌனிகா, இந்தியாவிலேயே தமிழகத்தில் தான் அதிகமாக சாலை விபத்து என்பது நடைபெற்று வருவதாக ஆய்வு அறிக்கை என்பது வெளியிட்டுள்ளது மிகவும் வேதனைக்குள்ளாகியுள்ளது. கடந்த சில தினங்களுக்கு முன்பு கூட தனது வீட்டிலிருந்து இருசக்கர வாகனத்தில் மனைவி மற்றும் கணவர் ஆகிய 2 பேரும் பாளையங்கோட்டை உள்ள சமாதானபுரத்தில் உள்ள ஒரு திருமண மண்டபத்திற்கு சென்று திருமண நிகழ்ச்சி கலந்துவிட்டு வீட்டிற்கு வரும்போது கணவர் மட்டும் வந்தார். மனைவி சாலை விபத்தில் உயிரிழந்தார். இதுதான் திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு முக்கிய செய்தியாக கடந்த 3 நாட்களுக்கு முன்பாக பேசப்பட்டது. இது போன்ற சாலைகள் தான் தற்போது திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ளன. குறிப்பாக திருநெல்வேலி மாநகராட்சி பகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளிலும் பாதாள சாக்கடை பணிகளுக்காக சாலைகள் தோண்டப்பட்டு ஏற்கனவே புதிதாக போடப்பட்ட சாலைகளும் அந்த பாதாள சாக்கடை பணிகளுக்காக தோண்டப்பட்டு சரிவர சாலைகள் மூடப்படாத காரணமாகவும் தொடர்ந்து திருநெல்வேலி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் சாலைகள் புதிதாக அமைக்கப்பட்டும் ஒரு மழைக்கு கூட தாங்காத நிலையில் தரமற்ற சாலையாக இருப்பதன் காரணமாகவும் இது போன்ற ஒரு விபத்து என்பது ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் இதுவரை இந்த கடந்த 4 ஆண்டுகளில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் தங்களுடைய சாலை விபத்தில் உயிரிழந்ததாக ஒரு ஆய்வு அறிக்கை என்பது தெரிய வந்துள்ளது. இதுதான் தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு வேதனைக்கு உள்ள சம்பவமாக இருக்கின்றன. இந்த சாலைகளை குறிப்பாக தமிழக நெடுஞ்சாலைத்துறையும் மாநகராட்சி நிர்வாகமும் நகராட்சி பேரூராட்சி உள்ளிட்ட பகுதியிலும் கூட இந்த சாலைகளை சரிவர செப்பனை செய்யப்படாமல் அதிகமாக கையூட்டு பெறுவதன் மூலமாக அங்குள்ள ஒப்பந்தக்காரர்கள் இந்த சாலைகளை சரிவர செய்ய முடியாத சூழ்நிலையாக இருக்கிறது. இது குறித்து ஒரு ஒப்பந்தக்காரர்கள் கூட நாம் நேரடியாக கேட்டோம். அவர் கேட்கும்போது கூட என்ன தெரிவித்தார், ஒரு கட்டிடத்தை எழுப்பினால் அதற்கு அந்த கட்டிடம் இத்தனை ஆண்டுகள் இருக்க வேண்டும் என்பது ஒரு விதி என்பது உள்ளது. ஆனால் இந்த சாலைகள் என்பது சரிவர தங்களுடைய ஒரே ஆண்டுகளுக்கு குறிப்பாக 4 முறை இந்த சாலைகள் என்பது அமைக்கக்கூடிய சூழ்நிலையாக தான் இருந்து கொண்டு வருவதாகவும் தெரிவித்துக் கொண்டு வருகிறார்கள். இது போன்ற ஒரு நிலைமைதான் தற்போது தமிழகத்தில் இருந்து கொண்டு வருகிறது. இந்த தமிழகத்தில் உள்ள சாலைகளை சரிவர செய்ய முடியாத சூழ்நிலையாகவும் இருப்பதாகவும் குறிப்பாக தினந்தோறும் தற்போது இந்த சாலை விபத்தில் ஏற்படும் என்பது மிக அதிகரித்துக் கொண்டே இருப்பதாகவும் கூறப்படுகின்றன. இது போன்ற ஒரு சாலை விபத்துக்கள் பல்வேறு இடங்களிலும் இது போன்ற தன்னுடைய கணவர் மனைவி ஆகிய இருவருமே தங்கள் சாலையில் செல்லக்கூடிய சூழ்நிலையில் தொடர்ந்து இந்த விபத்து என்பது நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. இது குறித்து சமூக ஆர்வலர் சிராஜ் நம்மிடம் இருக்கிற அவர்கிட்ட பேசுவோம். ஐயா வணக்கம். குறிப்பாக பாத்தீங்கன்னா நீங்க பார்க்கலாம் திருநெல்வேலி மாவட்டத்தில் பிரதான சாலைகளையும் பார்க்கலாம், அதே போல மாநகராட்சியில் உள்ள பிரதான சாலைகளும் நீங்க நேரடியாகவே பார்க்கலாம் எந்த அளவுக்கு சாலைகள் இருக்கிறது என்பது தொடர்பாக. நீங்களே கையில் ஒரு பதாகையோடு வந்து கொண்டிருக்கீங்க. சாலையில் சாக்கடை திட்டம் பதாகையோடு வந்து கொண்டிருக்கு. ஏன்னா சாலையில் சாக்கடை திட்டம் அப்படின்னு சொல்லி, ஏன்னா பாதாள சாக்கடை திட்டமே தற்போது சாலையில் சாக்கடை திட்டம் மூலமாக இது மூலமாக 2 சக்கர வாகனங்களோ 4 சக்கர வாகனங்களும் செல்லக்கூடிய போது அந்த விபத்து ஏற்படக்கூடியதை நீங்க கையிலே பதாகையோட வைக்கிறீங்க. என்ன காரணம்? இது தொடர்பான சார், அதாவது வணக்கம். அதாவது தமிழகத்தை ஆட்சி செய்யக்கூடிய இந்த சிம்மாசன அதிகாரமிக்க ஒரு அதிகார போதையை மட்டுமே விரும்பக்கூடிய இந்த திராவிட மாடல், போலியான திராவிட மாடல் ஆட்சி அப்படின்றது மக்களை பல வழிமுறைகள்ல குடைசல் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. அதில் முதல் ஒரு அன்றாட தேவைகள்ல கூட ஒரு குடைசல் கொடுக்கக்கூடிய ஒரு அரசா தான் இந்த திமுக அரசு இருந்துகிட்டு இருக்குது. அதாவது அவர் சொல்றாரு, என்னை எல்லாரும் அப்பான்னு கூப்பிடணும்னு. எப்படி அப்பான்னு கூப்பிடுவாங்க? இப்படி தப்பான வழிமுறையில ஆட்சியில் நடத்தினீங்கன்னா எப்படி அப்பான்னு கூப்பிடுவாங்க? ஐயோ அப்பான்னு வேணா கத்துற மாதிரியான நிலைமைகள்ல தான் இன்னைக்கு ஊரனுடைய கட்டமைப்புகள் இருக்கு. இங்க திருநெல்வேலி மாநகராட்சியை பொறுத்தளவு மாநகராட்சி மேயர் அவர்கள் 2வது முறை வேறொரு மாநகராட்சி மேயரை மாற்றி இருக்கிறாங்க. அவர் வரும்பொழுது சைக்கிள்ல மேயராக பதவியேற்றார். அப்ப கூட எல்லாருக்கும் தோணுன ஒரு விஷயம் என்னன்னா, சைக்கிள்ல வரக்கூடிய மனுஷனாச்சே நம்மளுடைய அன்றாட வாழ்க்கை முறைகள் சார்ந்த தேவைகளை தெரிஞ்ச மனுஷனா இருப்பாருன்னு நினைச்சோம். அப்படின்னா இந்த போன கட்டமைப்பை விட இப்ப ரொம்ப தரம் தாழ்ந்த முறையில மாநகராட்சி பெய்கிட்டு இருக்கு அப்படின்றதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை. அதுக்கு நம்ம போய் ஏதாவது ஒரு விஷயத்த கேட்கிறோம், ஐயா இந்த சாலைகள் சரியில்லை, ஐயா இங்க குழியா இருக்கு, இங்க தோன்றப்பட்ட குழிகள் மூடப்படல அப்படின்னோம்னா, பாதாள சாக்கடை திட்டம் முதலில் அமைக்கப்பட்ட திட்டமானது ஃபெயிலியர் ஆயிருச்சு. அதனால இப்ப புது கட்டமைப்புகளை மேம்படுத்தும் விதமா இப்ப புதியதொரு பாதாள சாக்கடை திட்டத்தை நாங்க திருநெல்வேலி மாநகராட்சியில செயல்படுத்திட்டு இருக்கோம்.
அதனால சாலைகள் வந்து கொஞ்ச நாளைக்கு குண்டும் குழியுமா இருக்குன்னாங்க. அந்த கொஞ்ச நாளுன்றது ஒரு 3 வருடங்கள் தான், ரொம்ப நாள்லாம் கிடையாது, வெறும் 3 வருட காலங்கள் தான் இந்த குண்டும் குழியுமா இருந்துட்டு இருக்கு. இன்னொரு 3 மாத காலங்கள் போச்சுன்னா அடுத்த ஆட்சி முறை மாற்றங்கள் ஏற்பட்டா மட்டும்தான் இந்த முறை மாறும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. இந்த தலைவிதியை தீர்மானிக்கக்கூடிய தேர்தல் அப்படின்றாங்கல்ல, அது இந்த 3 மாதங்கள்ல தான் வர இருக்குது அப்படின்றத நாங்க முழுமையா நம்புறோம். ஏன்னா இந்த பாதாள சாக்கடை திட்டத்தை வந்து நீங்க தயவு செய்து பெயர் மாற்றம் செய்யணும் அப்படின்றத இன்றைய கோரிக்கையா நாங்க எடுத்து வச்சிருக்கேன். என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லா ரோட்லயும் திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய 55 வார்டுகளுக்குள்ள நீங்க போனீங்கன்னா ஏதாவது ஒரு வார்டுலையாவது நீங்க சாக்கடை நீர் தேங்காத சாலைகளை காட்டினீங்க அப்படின்னா அவங்களுக்கு 50,000 ரூபாய் ரொக்க பணமா நான் உடனடியா பரிசு தொகை தர்றதுக்கு நான் தயாரா இருக்கிறேன். ஏன்னா அப்படி ஒரு சாலைகளை நீங்க திருநெல்வேலி மாநகராட்சியில் இல்ல, தமிழ்நாட்டுல எங்கேயுமே காட்ட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலையில தான் தமிழக அரசாங்கம் இன்னைக்கு வந்து அந்த உட்கட்டமைப்புகளை வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. இந்த அவல நிலைகள்லாம் மேன்மையா வச்சுட்டு ஏதோ ஒரு ஊர்ல போய்கிட்டு நீங்க வந்து இந்த போட்டிகள் நடத்துறோம் அந்த போட்டிகள் நடத்துறோம் அப்படின்னு சொல்லி சென்னையிலேயே 3000 கோடி 300 கோடி ரூபாய்க்கு நாங்க கார் ரேஸ் விடுறோன்றீங்க. இங்க மக்கள் வந்து சைக்கிள்ல கூட போக முடியாத நிலைமையில இருந்துட்டு இருக்கோம். சோ தயவு செய்து அந்த மாய பிம்பத்துல நீங்க ஆட்சி முறையை நடத்தாம மக்களினுடைய தேவைகளை உள்ளறிந்து நீங்க அந்த தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அரசை வழி நடத்தணும் அப்படின்றத தாழ்மையுடன் கேட்கிறேன். நிச்சயமா மோனிகா, நீங்க நேரடியாக பார்க்கலாம், சாலையில் சாக்கடை திட்டம் இதுதான் திருநெல்வேலி மாநகராட்சியில் அவர் சொல்லக்கூடிய சமூக ஆர்வலர் சொல்லக்கூடிய ஒரு கருத்தாக இருக்கிறது. ஏனென்றால் சாலைகள் முழுவதுமே தற்போது சாக்கடையாக மாறிவிட்டதன் காரணமாக பொதுமக்கள் செல்ல முடியாத சூழ்நிலை இருப்பதாகவும் கூறுகிறார். குறிப்பாக அவர் தெரிவிக்கும் போதே திருநெல்வேலி மாநகராட்சி உள்ள 55 வார்டுகளில் சாக்கடை சாலையில் செல்லாத ஒரு சாலையை காண்பித்தால் 50,000 ரூபாய் அவருக்கு உடனடியாக ரொக்கப்பரிசு வழங்கப்படும் எனவும் சமூக ஆர்வலர் தெரிவிக்கக்கூடிய சூழ்நிலையில்தான் தற்போது திருநெல்வேலி மாநகராட்சியும் இருக்கிறது, திருநெல்வேலி மாவட்டமும் இருக்கிறது. ஆட்சியாளர்கள் இனியாவது தங்களுடைய விழித்துக் கொண்டு வரக்கூடிய பொதுமக்களை பாதுகாக்கும் வகையில் சாலைகள் மூலமாக விபத்து ஏற்பட தடுப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதுதான் சமூக ஆர்வலரின் கோரிக்கையாக உள்ளது. மௌனிகா, நாட்டிலேயே சாலை விபத்துகள் அதிகமாக நடைபெறுவது தமிழகம் என்ற ஒரு அறிக்கை மிகவும் வேதனை அளிக்கக்கூடிய நிலையில தலைநகர் சென்னை மற்றும் நெல்லை ஆகிய 2 மாவட்டங்களில் என்ன மாதிரியான ஒரு சூழல் காணப்படுகிறது, இந்த விபத்துகளுக்கு என்ன காரணம் என்பது பற்றிய உண்மை கள தகவல்களை நேரலையில் வழங்கிய செய்தியாளர்கள் ராம்குமார் மற்றும் செய்தியாளர் செல்வராஜ் ஆகிய இருவருக்கும் நன்றி.